ஆண்டாளும் அமுத தமிழும் தினம் ஒரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தத்திலே இது ஒரு அருமையான 4000 பாசுரங்களே இது ஒரு அற்புதமான பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. மழைப்பாட்டு சிங்கப்பாட்டுன்ற மாதிரி இது மங்களாசாசன பாட்டுன்றாங்க. இது பல்லாண்டு பாட்டு அப்படிம்பார்கள், இல்லைன்னா மங்களாசாசன பாட்டும்பார்கள். கீழ்ப்பாசுரத்துல கண்ணனை எழுந்து வர சொல்லிட்டா, எழுந்து வந்து கண்ணன் உட்காந்துட்டான்னு வச்சுப்போம். அப்படி அந்த பகவான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது, அந்த கிருஷ்ண குழந்தை உட்கார்ந்துருக்கும் போது, அடடா இந்த குழந்தை இவ்வளோ அழகா இருக்கே, என்ன இருந்தாலும் பெரியாழ்வார் மகள் இல்லையா? எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினாரோ அந்த மாதிரி அந்த கண்ணனுக்கு மங்களாசாசனம்னு கணக்கு. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, சென்றங்கு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு பாடுறார். ஒரு ஒரு அடியும் ரொம்ப அழகு. அந்த கால் தானே நடந்து வந்து அங்க உட்கார்ந்தது. அதனால அன்று இவ்வுலகம் அளந்தாய், நீ அடிமேல அடி எடுத்து வச்சு வந்தியே, உன்னுடைய அந்த திருமாளிகையிலேருந்து புறப்பட்டு இந்த சிம்மாசனத்துக்கு வந்த. ஆனா இந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா? இங்க மண்ணுல காலை வச்சு விண்ணுல காலை வச்ச அந்த திருவிக்கிரம அவதாரம். அந்த திருவடி இன்னைக்கு எங்களுக்காக ரொம்ப தன்னை சுருக்கி கொண்டு ஒரு சின்ன பாதமாக வந்து நிற்கிறது. இந்த கால் தானே அன்னைக்கு அளந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போ. ஒரு அவதாரத்தை சொல்லணும். அதுக்கு அடுத்த வரியில ராமாவதாரத்தை சொன்னா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இங்கேந்து புறப்பட்டு இலங்கைக்கு போய் ராவணனை அழித்தாய். திரள்னா வலிமை, அந்த வலிமை போற்றினா. அதுக்கப்புறம் கண்ணனுக்கு வந்துட்டா. கண்ணன் கேட்டிருக்கணும், என்ன நீ வாமனனை பாடுற ராமனை பாடுற, என்ன பாடலையே, நான் தானே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு கண்ணன் கேட்ட உடனே கண்ணன் ஆரம்பிச்சா, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றினா. இந்த காலால தானே அன்னைக்கு ஒருத்தன் வண்டி சக்கரமா இருந்தான் ஒரு ராட்சசன், அவனை உதைச்ச சொல்லிட்டு புகழ்னா. காலத்தானே பாடி இருக்கணும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடின்னு தானே சொல்லியிருக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்கணும்? பொன்றச் சகடம் உதைத்தாய் அடி போற்றி, இல்லைன்னா கடல் போற்றின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? புகழ்னா. காரணம் என்னன்னா, பூதனை வந்துட்டு போன உடனே அந்த விபரீதம் வந்து அங்க இருந்தவர்களுக்கு முழுசா புரியல. ஏதோ பூதனை இறந்து விழுந்தா இந்த குழந்தை பால் அருந்துவது போல பூதனை உயிரை அருந்தி விட்டது. அவர்களுக்கு அது புரியல. எப்ப இந்த குழந்தையோட புகழ் பெருசா தெரிஞ்சது, எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சதுன்னா, அந்த வண்டி கீழே விழுந்துதா இல்லையா? அந்த குழந்தை சின்ன குழந்தை, கை குழந்தைன்னு நினைச்சோம், நந்தகோபன் வீட்டு குழந்தை, யசோதையோட குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணித்தான் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தார்களே. உன்னுடைய புகழ் பரவத் தொடங்கின நேரம். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இதுக்கு அப்புறம் ஒண்ணு பாடினா பாருங்கள், கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றினா. ஒருத்தன் கண்ணுக்குட்டியா வந்து ஒரு ராட்சசன், அங்க ஒரு ராட்சசன் விளாம்பழமா தொங்கினான். என்ன பண்றதுன்னு பார்த்தது இந்த குழந்தை. இது கண்ணுக்குட்டி அப்படி பக்கத்துல பக்கத்துல வந்தது. முட்டுறதா பிளான், இந்த குழந்தைய முட்டி தள்ளிடலான்னு. அங்க ஒரு பெரிய விளாம்பழ கொத்து. இந்த கண்ணுக்குட்டி அப்படி தடவர மாதிரி தடவி அந்த கண்ணுக்குட்டியை கையில தூக்கினான் கிருஷ்ணன். இங்கேருந்து ஓங்கி விளாம்பழம் கீழே விழணும், அதுக்கு கல்லுக்கு பதிலா இதோ இந்த கண்ணுக்குட்டி இருக்கேன்னு இந்த கண்ணுக்குட்டியை ஓங்கி அடிச்சான். கண்ணுக்குட்டி போய் விளாம்பழ கொத்துல விழுந்தது. கண்ணுக்குட்டியும் கீழே விழ விளாம்பழ கொத்து, ஒரு கல்லுல 2 மாங்காய், ஒரே கல்லுல 2 மாங்காய். இப்போ இத பாடுறச்ச என்ன பாடி இருக்கணும்? கையால தானே தூக்கி அடிச்சான். அப்போ கன்று குணிலாய் எரிந்தாய் கரம் போற்றின்னு பாடி இருக்கணுமா இல்லையா? கடல் போற்றினா. ஏமா ஆண்டாள் இப்படி பாடினேன்னா, அவன் தூக்கி அடிச்சது பெருசு இல்ல, அவன் கை இப்படி போனது பெருசு இல்ல. அப்ப அவன் நின்று அழகு பாருங்கள். நீங்க ஒருத்தர் இப்படி ஓங்கி வீசி போடுறாருன்னு வையுங்களேன், அப்ப நமக்கு அந்த கை முழுசா தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பீடுல அந்த கையை நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப கண்ணன் நின்னானா, எப்படி நின்னானா, ரொம்ப அப்படி ஒய்யாரமா அப்படி காலை கிராஸ் பண்ணி நின்னானா. அந்த காலை பார்த்தா ஆண்டாள், கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, ரொம்ப அப்படி ஜாலியா ஒரு நாட்டியம் ஆடுவது போல காலை கிராஸ் பண்ணி நிக்கிறானேன்னு பார்த்தா. இதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னான், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றினா. அதை பாடாத மற்றதுல எல்லாம் திரள் புகழ்
கடல் இதெல்லாம் பாடினவ. இங்க குணம்னா பகவானுக்கு கல்யாண குணங்கள்னு சொல்லுவார்கள். இந்த கல்யாண குணங்கள்லயே ரொம்ப விசேஷம். கல்யாணம்னா பெரிய கஷ்டம்லாம் இல்லை, மங்களம்னு அர்த்தம். ஆமா. தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் மங்களமான குணங்கள். காரணம், நமக்கு நன்மையை தரக்கூடிய குணங்கள். இதுல ரெண்டு குணங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒன்றுத்துக்கு சௌலபியம்னு பேரு, இன்னொன்னுத்துக்கு சௌசீல்யம்னு பேரு. சௌலபியம்னா என்னன்னா எளிவந்த தன்மை, எளிமை. ரொம்ப எளிமையாக தன்னை இறக்கி கொள்ளுதல். ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம், சகஜமா நம்ம கிட்ட வந்து பேசினா என்ன சொல்லுவோம், எவ்வளவு அப்படியே ரொம்ப பெரிய மனுஷன் எப்படி இறங்கி வந்து, அதுதான் அந்த எளி வந்த தன்மை, இறங்கி வரக்கூடிய தன்மை, அது சௌலபியம். அந்த எளிவந்த தன்மை இருக்கிறதுனால தான் எங்கேயோ இருக்கிற நீ கண்ணனா இறங்கி வந்த. இன்னொன்று சௌசீல்யம். சௌசீல்யம்னா நீர்மைன்னு சொல்லலாம். இப்ப தண்ணியை விடுறோம்னு வச்சுப்போம் ஒரு இடத்துல, அது பள்ளத்தை நோக்கி போகும். அப்படி எங்களை பார்த்து, பள்ளமாக இருக்கிற எங்களை பார்த்து, எங்களுக்காக கோவர்தனத்தையே தூக்கினியே, அந்த குணம் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இது இந்த பாடாத ஆழ்வார்களே இல்லை. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தோழ நம் வினை ஓயுமே. அந்த இந்திரன் கோபத்தில், அவன் குரோதத்தில் என்ன பண்ணிட்டான், என்ன எப்போ பார்த்தாலும் கண்ணனுக்கு கொடுக்குறங்க இடம் கொடுக்கலையான்னு சொன்ன உடனே கல்மழையை பொழிய வச்சான். 5 லட்சம் கோபியர்கள் பசுமாடுகள் அதை காத்தாண்டதெல்லாம் புறான். அதை மலையை கொடையாக பிடிச்சான். நம்ம கொடையை சரியாக பிடிச்சாலே மழையில் கவுந்துரும். பிடிக்கிறது கண்ணை. அந்த வார்த்தைகள், அந்த ஆழ்வார்கள், அந்த சமகாலத்து ஆழ்வார்கள் அப்படி எப்படி சிந்திச்சிருக்காங்க. குன்றம் மேந்தி குளிர்மழை காத்தவன். அதில் இன்னொரு பெரிய பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போற்றி பாசுரத்தில் 6 விதமான அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போடுறோம். 5 அரக்கர்களுடைய குணமும், ஒரு இந்திரனுடைய கோபமும், ஏன்னா மகாபலி அகங்காரம், ராவணனுடைய முறையற்ற காமம், நீங்கள் சொல்கிற அரக்கர்கள் சகடாசுரன் அவனெல்லாம் லோபம் மோதம் மதம் ஆச்சரியனும் பெய்கள், இந்திரனுடைய குரோதம், இது 6ம் பட்டியலிடப்படுறது மறைமுகமாக அவ சொல்கிறா இதை அப்படின்னு இதில் அழகாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியில என்றென்றும் ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம்னா, நாங்கள் எப்போதும் உனக்கு தொண்டு பண்ணணுங்கிறதுக்காக வந்தோம், உன்னையே வழிபட வேண்டும்ங்கிறதுக்காக வந்தோம், என்றென்றும் ஏத்தி பறை கொள்வான். நாங்கள் அந்த மாதிரி இல்லை. அதில் கண்ணனுக்கு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன். இவர்கள்லாம் உங்ககிட்ட மோதினவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நீ சண்டை போட்டு அவர்களுக்கு கதி கொடுத்தார். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரல. நாங்கள் என்ன மகாபலியா உன்னை எதிர்த்தா வந்தோம்? இல்லை. நாங்கள் என்ன ராவணனா உன்னை எதிர்த்து வரல. நாங்கள் சகடாசுரன் மாதிரி இருந்தோமா, இல்லை அந்த விளாம்பழமா தொங்கினானே ஒருத்தன் அந்த மாதிரி இருந்தோமா, வத்சாசுரன்னு கண்ணுக்குட்டியாக வந்தோமே அவனை மாதிரி இருந்தோமா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் உன்னை வணங்குவதற்கு வந்திருக்கிறோம். எதிர்த்து வந்தவர்கள், உன்னை பகைவனாக பார்த்து வந்தவர்களுக்கே நீ அவ்வளவு அனுகிரகம் பண்ணினேன்னு சொன்னா, உனக்கு தோழமையோட உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு வந்திருக்கோமே, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா? என்றென்றும் ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம். அதனால எங்களுக்கு நீ அனுகிரகம் தர வேண்டும்னு அப்படியே பணிஞ்சு நின்று கேட்குறா. தெய்வத்தின் அருள் அப்படின்னு கேட்கறதே அந்த தெய்வத்தை எல்லா இடத்திலேயும் பார்த்து அந்த தெய்வத்திற்கு தொண்டு செய்வது தான். இன்னும் சொல்ல போனா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொன்னாலே, அப்ப என்ன பண்ணினார் கண்ணன்? என்ன பண்ணினான்? சின்ன பையனா அந்த கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சான், எல்லாரையும் அரவணைத்து கொண்டான். நல்லவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, எல்லாரையும் அந்த தெய்வத்தின் குடும்பமாக அரவணைத்து கொள்வார்கள். அந்த மாதிரி நாங்க வந்து நிக்கிறோம்ப்பா, எல்லாரும் கூட்டமாக நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பேதமும் பார்க்காம உன்கிட்ட வந்து நிக்கிறோம், நீயும் எங்களுக்கு அருள் தர வேண்டும்னு கேட்கக்கூடிய பாசுரம். சொல்ற மாதிரி திருப்பாவையிலேயே இதுக்கு தான் மங்களாசாசன பாசுரம்னு பேர். திருப்பாவையில முதல்ல துயில் எழுப்புதல், அதுக்கப்புறம் வந்து வா வான்னு கேட்கக்கூடியது, கடைசியில இந்த நோன்பை தலை கட்டுகிற நிலை வரும்போது அதற்கு முன்னோடு அந்த கடவுளுக்கு மங்களாசாசனம் பாடுது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பறை கேட்கிறா, அவள்கிட்ட ஞானம் கேட்குறா, உன்னுடைய அருள் வரணுன்றா எல்லாம் சொல்கிறா. இங்கே போய் கண்ணன்ட்ட ஏதாவது கேட்கணுன்ட்டு போகிறா. ஆனால் பார்த்த உடனே கண்ணனுடைய பெருமையும் அவனுடைய வரலாறும் அவனுடைய பராக்கிரமும் வந்து தான் என்ன கேட்குறோன்றதை மறந்துட்டு
அவனுடைய புகழ பாடுற அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்றான். இல்ல அதுதானே உண்மை. தெய்வத்துக்கிட்ட போனோம்னா கோவிலுக்கு போய் இதை வேண்டுகிறோம்னு நினைக்கிறோம். ஆனா வேண்ட மறந்து அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்துல அந்த அழகுல அப்படியே மெய் மறந்து நிக்கிறோமா இல்லையா? அப்படித்தான் ஆண்டாளும் நிற்கிறா. இன்னும் சொல்ல போனா ஆண்டாளுடைய பாசுரத்துல நாம் எல்லாம் மெய் மறந்து நிற்கிறோம். நாளை அடுத்த பாசுரத்தை சிந்திக்கலாம்.